ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு. இன்றைக்கி நம்ம டேஸ்டான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது தேங்காய் இல்லாத காஞ்ச மிளகாயில் செய்யலாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வேர்க்கடலை சட்னிக்கு முதல்ல இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கணுங்க. வேர்க்கடலை நல்லா வறுத்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 2 எடுத்து நம்ம இதில் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். சட்னிக்கு கொஞ்சம் புளி இதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், வேர்க்கடலையில் இருக்க தோலெல்லாம் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தோலோடையும் போட்டு சட்னி அரைக்கலாங்க, தோல் எடுத்தும் போட்டு சட்னி அரைக்கலாம். நான் கொஞ்சம் தோல்லாம் எடுத்துட போகிறேன். பாருங்கள், வேர்க்கடலையை நல்லா தோல்லாம் எடுத்துட்டேன் நான். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க காஞ்ச மிளகாயை போடலாங்க. மிளகாயை போட்டாச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயத்தோடு வதக்கி வச்சுருக்க அந்த புளியும் எடுத்து போட்டுடலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாங்க. இப்போ இந்த சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம. பாருங்கள், சட்னியை அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட போட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2 சுற்றி இறக்கிடணுங்க. அந்த வெங்காயம் கொஞ்சம் அப்படியே அரைஞ்சும் அரையாமலும் இருந்தால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், வெங்காயத்தை போட்டுவிட்டோம் நம்ம. இப்போ ஒரு 2 சுற்று பல்ஸ் மோடில் வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் நம்ம. இந்த மாதிரி லாஸ்ட்டாக வெங்காயத்தை போடுறதுனால இது நல்லா சட்னி நல்லா ஒரு இனிப்பாக ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வெங்காயம் நம்ம சாப்பிடும்போது அரைஞ்சும் அரையாமல் கடிபடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சட்னிக்கு ஒரு தாளிப்பை போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், டேஸ்டான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லிக்கு, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.